வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th ஜூலை 2022 ஷிஃப்ட் 2ல யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1 அதில் இருக்கக்கூடிய டீச்சிங் ஆப்டிடியூட் அந்த யூனிட்ஸில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் அது பார்ட் 6 வீடியோ வந்து இந்த வீடியோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, அதாவது அசஸ்மெண்ட் அண்ட் ரீசன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. The purpose of 21st century higher education is to promote critical and creative thinking abilities among students. Reason, critical and creative thinking help students in placements. அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இந்த திங்கிங் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கவிட்டுமே நமக்கு தெரியுது இந்த அசெஷன் ரைட். பட் வந்து கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுதாங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த ரீசன் ரைட்டாக இருக்காங்கிறத பார்க்கலாம். அசெஷன் ஏ ட்ரூ, ஏன்னா பார்த்துவிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 21st செஞ்சுரின்றது வந்து இதற்கு தான் எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸ்டூடெண்ட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் அண்டு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ ட்ரூவாக தான் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் கிரிட்டிக்கல் அண்ட் திங்கிங் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட் இன் பிளேஸ்மெண்ட். இருந்தாலும் நாட் ஓன்லி ரீசன், இது மட்டுமே வந்து ஹையர் எஜுகேஷன் 21st செஞ்சுரியில் வந்து ப்ரமோட் பண்ணலை. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னென்னா லெவல் ஆஃப் டீச்சிங், அந்த ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து டீச் பண்ணுறது இந்த மாதிரி லெவல் டீச்சிங்கோட லெவலில் ரெஃப்ளெக்டிவ் லெவல், அதாவது ஹையர் ஆர்டர் லெவலில் இங்கே இருக்கக்கூடியது தான் வந்து கிரிட்டிக்கல் அண்டு க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட் ஃபார் எவர் சேஞ்சிங் ஜாப் மார்க்கெட்டை ஸ்டூடெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும், ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் லைஃப் லாங் லேர்னர்ஸாக இருக்கிறதுக்காகவும், இன்டலெக்சுவல் அபிலிட்டிஸ் அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காகவும், நல்ல ஒரு சிட்டிசனாக இருக்கிறதுக்காகவும், இப்படி எல்லா மற்ற ரீசன்ஸ் பர்பஸ் எல்லாமே வந்து இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. எக்ஸ்டெண்ட் பியாண்ட் இமீடியட் எம்ப்ளாயபிலிட்டி, உடனே கிடைக்கிறது காட்டிலும், அண்ட் இன்க்ளூட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவல் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இன் வேரியஸ் டொமைன்ஸ். பல்வேறு துறைகள்லையும் பண்ணுறதுக்கு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ஹெல்ப் ஆகியிருக்கிறது. ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் இருந்த ஏ ரைட், ஆரும் ரைட் தான். பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பிகாஸ் அது மட்டுமே கிடையாது, அதை தாண்ட பல ரீசன்ஸும் இருக்குது இந்த ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்குள்ளே, 21st செஞ்சுரி ஹையர் எஜுகேஷன் பர்பஸில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் எ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ்டு ஃபார் LMSன்னு சொல்லக்கூடிய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். இதை கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ் இந்த இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். மார்க்கெட்டிங் ஆஃப் ஆஃப்லைன் கோர்சஸ், அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கிரியேட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் வெப்சைட், கிரியேட்டிங் வெர்ச்சுவல் ஸ்டூடெண்ட் டீச்சர் குரூப்ஸ். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் எ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து எதற்காக யூஸ் ஆகுதுன்னா கிரியேட்டிங் வெர்ச்சுவல் ஸ்டூடெண்ட் டீச்சர் குரூப்ஸை உண்டு பண்ணுறதுக்காக தான். இன்ஸ்டிடியூஷனல் வெப்சைட்காகவும் இல்லை, அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் இல்லை, மார்க்கெட்டிங் ஆஃப் ஆஃப்லைன் கோர்சஸ்க்கும் கிடையாது. இது கிரியேட்டிங் வெர்ச்சுவல். ஸோ இந்த ஸ்லைட் பார்க்கலாம். இஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆர் பிளாட்ஃபார்ம் தட் யூஸ்ஃபுல் டு மேனேஜ் அண்ட் டெலிவர் எஜுகேஷனல் கண்டென்ட் அண்ட் கோர்சஸ்க்காக எஜுகேஷனல் கண்டென்ட். ஸோ டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் வெர்ச்சுவல், அதனுடைய ஃபியூச்சர்ஸ் சப்போர்ட் வெர்ச்சுவல் ஸ்டூடெண்ட் டீச்சர் குரூப்புக்கு என்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியதில் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட் ட்ராக்கிங் எப்படி இருக்கும், அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுறது, அப்புறம் கொலாபரேஷன்ஸ், அசைன்மெண்ட் சப்மிஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபைல் ஷேரிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்திற்காகவுமே வந்து இந்த LMS வந்து யூஸ் பண்ணப்படுறது. இந்த LMSங்கிற சாஃப்ட்வேர், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணப்படுறது. ஸோ இது எதற்காகனா கிரியேட்டிங் வெர்ச்சுவல் ஸ்டூடெண்ட் டீச்சர் குரூப்ஸ் அதை உருவாக்குறதுக்காக தான். கொஸ்டின் நம்பர் 3, இது வந்து அசஸ்மெண்ட் அண்ட் ரீசன் கொஸ்டின். The higher the intelligent quotient, the higher is emotional quotient. அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் காட்டில் எமோஷனல் கோஷன்ட் வந்து ஹையர்னு சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ட் கோஷன் இண்டிகேட் த ரேட் ஆஃப் மென்டல் க்ரோத் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ரைட்டான்னு பார்க்கலாம். இன்டெலிஜென்ட் த ஹையர் த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் வந்து எமோஷனல் கோஷன்ட்ங்கிறது வந்து ஃபால்ஸ். ஏன்னா இது ரெண்டுக்குமே நோ கோரிலேஷன்ஸ். இது ரெண்டுக்கும் கோரிலேஷன்னா என்னது, உடன் தொடர்பு, எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது பிட்வீன் IQ அண்ட் EQ. IQ வந்து பர்சனுடைய இன்டெலிஜென்ஸ், அதை மெஷர் பண்ணக்கூடியது. EQங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பர்சன் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த IQ சொல்லப்படுது.
EQங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ட். லேர்ன் அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடியது வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து IQ. அதே சமயத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா ஒன்ஸ் ஓன் எமோஷன்ஸ், மற்றவங்க எமோஷன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இது ரெண்டுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதனால இதை காட்டிலும் அது ஹையர்னு சொல்லக்கூடிய இந்த அசெஷன் வந்து ஃபால்ஸ். நமக்கு ரீசன் வந்து இன்டெலிஜென்ட் கோஷன் இண்டிகேட் த ரேட் ஆஃப் மென்டல் க்ரோத் ஆஃப் சைல்டுங்கிறது ட்ரூ. மென்டல் க்ரோத் ஆஃப் சைல்டை வந்து குறிக்கின்றது. பர்சன் இன்டெலிஜென்ஸ் IQங்கிறது believed to be the relatively stable throughout the person's life. IQ tests are designed to measure person's ability to learn, understand new information as well as ability to use logic and reasoning. இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து நம்மளுடைய ஐக்யூவை தான் டெஸ்ட் பண்ணுது, அதாவது இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. IQ and EQ are both important factors in person overall success. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து தேவையாக தான் இருக்குது. IQ are often able to achieve great things in academic and professional settings. At the same time பார்த்தோம்னா EQ என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் கொலீக்ஸ் கூட, ஸ்டூடெண்ட்ஸ் கூட, இப்படி நம்ம எல்லாத்துக்கூடையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இந்த EQ வந்து ஹெல்ப் பண்ணுது. சோஷியல் அண்ட் எமோஷ்னல் செட்டிங்ஸில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய செட்டிங்ஸ், நம்மளுடைய ஒர்க்கிங் பிளேஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடு, பக்கத்து வீடு, இவங்க எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடியது தான். ஸோ நம்மளுடைய கொஷினில் இருந்ததில் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ், ரீசன் வந்து ட்ரூ. A இஸ் ஃபால்ஸ் பட் R இஸ் ட்ரூ அப்படிங்கிற அசசன் வந்து ஃபால்ஸ். பிகாஸ் இது ரெண்டுக்கும் எந்த கோரிலேஷனும் கிடையாது. பட் இவங்க ஹையர் சொல்லியிருக்காங்கல்ல. கொஷின் நம்பர் 4, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆஃப்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்? அதாவது இங்கே ஸ்வயம், மூக்ஸ், ரெஃப்ளெக்டிவ், ஸ்வயம்பிரபா இப்படி 4 கொடுத்துருக்காங்க. ஸ்வயம் நமக்கு தெரியும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். மூக்ஸ் அதே தான். ஸ்வயம்பிரபாங்கிறது டிவியில் வரக்கூடிய 24 hours டிவி சேனல் எடுத்து, இதுவும் வந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் அப்படி வராது, பட் டிவியில் வரும். பட் இங்கே இவங்க கொடுத்துருக்கிறதுல, அதாவது இன்னும் ஏதாவது ஒரு சேனல் பேரை கொடுத்துட்டு இந்த ஸ்வயம்பிரபா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஸ்வயம்பிரபாவை வந்து கிளிக் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஆன்லைன் யூஸ் பண்ணி படிக்கக்கூடிய டீச்சிங் மெத்தட் கிடையாது. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணதை டிவியில் போடக்கூடியதை நம்ம பார்த்து படிக்கிறோம். பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த 3ல் இந்த ரெஃப்ளெக்டிவ் டீச்சிங் சொல்லக்கூடிய இந்த டீச்சிங் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஆஃப்லைனாக இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடுன்னு நம்மளோட இதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து ஆன்லைன் மெத்தடுன்னு. ஸ்வயம்பிரபா ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது. ரெஃப்ளெக்டிவ் டீச்சிங் இஸ் மெத்தட், அதாவது நம்ம பார்த்தோம் லெவல் ஆஃப் டீச்சிங்கில் மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவல் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஹையர் லெவல் டீச்சிங். Reflective teaching method is teaching that encourage student to think critically. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ரெஃப்ளெக்டிவ். இன்ஃபர்மேஷன் they are learning. Used to conjunction with other teaching method, அதாவது லெக்சர், டிஸ்கஷன், குரூப் ஒர்க் இப்படி எல்லாமே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவலில் வந்து டீச் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஆஃப்லைன் மெத்தட். செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பை த டீச்சர், அவங்களுடையதாக இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட்டு இருக்கக்கூடியதாக. செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் இன்வால்மெண்ட் அவங்க டீச்சர்ஸுடைய சுயமான இது இருக்கக்கூடியதாக தான் வந்து இந்த ரெஃப்ளெக்டிவ் டீச்சிங் இருக்கும். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் படி பார்த்தோம்னா ரெஃப்ளெக்டிவ் டீச்சிங்கிறது தான் வந்து ஆஃப்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்னு நம்மளுடைய கொஸ்டின் யூஜிஸில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்வயம்பிரபா தான் கிளிக் பண்ணணும். பிகாஸ் இது ஆன்லைன் டீச்சிங் கிடையாது, டிவியில் வரக்கூடிய டீச்சிங்ஸ். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், ஸ்வயம் ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பரிங் மைண்ட்ஸ். ஸோ ஸ்வயங்கிறது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி பார்த்துட்டோம். மூக்குங்கிறது அதே தான், ஆன்லைன் கோர்சஸ் ஓப்பன் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓவர் இன்டர்நெட்டில் பண்ணக்கூடியது. இங்கே பார்த்தோம்னா இந்த மூக்குங்கிறதுக்கு என்ன, எம்முக்கு என்ன, ஓ அண்ட் சி இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே நமக்கு இந்த மூக்கோட மீனிங் வந்து புரிஞ்சிடும். ஸ்வயம்பிரபானா டைரக்ட் டு ஹோல் DTH சேனல் அப்படின்னு சொல்லக்கூட அந்த டிவி சேனல்ஸ் இருக்க பாருங்க, அதுதான். ஸோ குரூப் ஆஃப் சேனல்ஸ் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் டிவி சேனல் இருக்கிறது தான் ஸ்வயம்பிரபா. 34 DTH சேனல். The next question number 5. Which of the following method of teaching learning is teacher centric? Teacher centric இருக்கக்கூடிய டீச்சிங் லேர்னிங் எது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஷாக் அண்ட் டாக், கேஸ் ஸ்டடிஸ் டிஸ்கஷன், ஆக்டிவிட்டி பேஸ்ட், ஃபீல்டு ஒர்க். ஸோ பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டீச்சர் சென்ட்ரிக்னா ஷாக் அண்ட் டாக் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது.
டீச்சர் சென்டர்ட் டீச்சிங் வந்து எதுனா அதனுடைய ஐட்டம் வந்து லெக்சர்ஸ் சொல்லக்கூடியது, டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, ரெசிடேஷன்ஸ், ஒர்க் புக், ஹோம் ஒர்க், கியூஸ் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இது எல்லாமே டீச்சர் சென்ட்ரிக். அதில் ஒரு மெத்தடு தான் லெக்சர்ஸ். அதனுடைய லெக்சருடைய டைப் தான் இந்த சாக் அண்ட் டாக்குங்கிறது. Board or whiteboard to the present information to students. This method is often used to large classrooms where it is difficult for the teacher to interact with each student individually. இந்த chalk and talk வந்து டீச்சர் சென்ட்ரிக் மெத்தட், பட் பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். லெக்சர், நோட் கிவிங், ட்ரில் ஆர் கோச், டெஸ்ட், இதெல்லாம் வந்து டீச்சர் சென்ட்ரிக் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். At the same time, case studies, discussion, activity based teaching, field work based teaching, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஸோ அது பார்க்கட்டுமே நமக்கு தெரிஞ்சிடும். கேஸ் ஸ்டடிஸ் அதெல்லாமே வந்து அது கட் பண்ணிடலாம். நம்மளுடைய ஆப்ஷன் சாக் அண்ட் டாக்குங்கிற ஒன் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.